ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானுஸ் செட்டிநாட்டு அடுப்பங்கரை. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டிநாட்டு வெள்ளை குருமா தாங்க. வாங்க எப்படி செய்வோன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, முந்திரி பருப்பு ஒரு 5 நம்பர் எடுத்துக்கோங்க. தேங்காய், பொட்டுக்கடலை தேவையானது இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் ஆட்டம். இது வந்து சூப்பராக இருக்குங்க இந்த குருமா. பார்த்தீங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக பட்டை, அப்புறம் கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயங்க நல்லா நீள நீளமாக குருமாக்கு ஏற்ற மாதிரி நறுக்கிக்கோங்க நைஸாக. அதுக்கப்புறம் அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வணக்கியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக தக்காளி, இதில் வந்து நான் ஒரு தக்காளி தான் நறுக்கிக்கோங்க. அந்த தக்காளி நல்லா பழமாக ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதையும் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதையும் வணக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு மையாட்டம் வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குருமா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வந்து இதோட என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம செஞ்சு வச்சோம்லங்க மசாலா ஸ்டார்டிங்கில், அந்த மசாலாவை நம்ம வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசாலா ஆட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் மசாலா நம்ம அதில் கொஞ்சம் மிஞ்சமாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி, ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, தேங்காய் வந்து இதாயிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காய் ஊற்றுனாலும் ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதில் ஒரு கொதி விட்டு இறக்கி ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சப்பாத்திங்க. ஸோ இந்த குருமா ஊற்றினாங்க. அப்படி சப்பாத்தி எடுத்து பிட்டு இந்த குருமாவில் போட்டு வாயில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த குருமாவை. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வருங்க. தேங்க்யூ.